இது எங்களுக்கு இது பெட்டுக்கு உப்பு போடாத வெறும் தயிரும் கூழும் மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கூழ் செய்ய பாத்திரம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பார்த்துட்டு அந்த பாத்திரம் அளவுக்கு நம்ம மாவு கரைக்கணும். நான் கூழ் செய்கிற பாத்திரம் அரைப்படி பிடிக்கும். அதில் 1/4 படி கேழ்வரகு மாவும் 1/4 படி பச்சரிசியும், அந்த 1/4 படியில் பாதி பச்சரிசி பாதி கம்பு சேர்த்து கூழ் செய்யலான்னு. கம்பை ஒரு கூழ் செய்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதே போல் பச்சரிசி கூழ் செய்ய ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கணும். ஏன்னா ஊற வச்சதுக்கப்புறம் பச்சரிசியை நல்லா கையை போட்டு பிசைஞ்சாவே நொய் மாதிரி ஆகிடும். இல்லை புழுங்கல் அரிசி நொய் கூட போடலாம். மாவு கூழ் செய்ய முன்னாள் கரைச்சி வைக்கணும். அப்போ தான் மாவு கேழ்வரகு மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் கூழ் செஞ்சால் தான் கூழ் நல்லா இருக்கும். இப்போ கூழ் செய்ய இந்த பாத்திரத்தில் பாதிக்கு கொஞ்சம் மேலே தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டோன்னு இந்த மிக்சியில் அரைச்ச கம்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றணும். ஏன்னா இல்லைன்னா அப்படியே மிக்சியில் அரைச்சதோடு கொட்டினோம்னா கட்டி கட்டியாக இதுவாகிடும். அப்படியே கூழில் அப்படியே கட்டி கட்டியாக தெரியும். கரைச்சி ஊற்றி வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது கூடவே அந்த பச்சரிசி ஊற வச்சோம் இல்லையா, அதையும் கையில் நல்லா கரைச்சி நொய் மாதிரி ஆக்கி 2த்தையும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்தால் தான் கூழ் நல்லா இருக்கும். மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பச்சரிசியையும் கம்பையும் கரைச்சதையும் ஊற்றி நல்லா கலக்கணும். தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் மோந்து வச்சுக்கலாம். ஏன்னா கடைசியாக மாவு ஊற்றி கலக்கினதுக்கப்புறம் தண்ணி பத்தலைனா பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுட தண்ணி தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றினா கூழ் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மோந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கம்பும் பச்சரிசியும் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏலக்காய் கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி துழவிக்கினே இருக்கணும். மொத்தமாகவும் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக 3 டைமாக கொஞ்சம் நேரம் கேப் விட்டு ஊற்றி துழவணும். ரொம்ப நேரம்லாம் கேப் விட தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி துழவிட்டு திரும்ப ஊற்றி துழவிட்டு திரும்ப ஊற்றி துழவிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூழ் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நாம் மொண்டு வச்ச தண்ணியை திரும்பவும் ஊற்றி அதிலையே நல்லா கலக்கி விட்டுட்டு கூழ் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா லேயர் மாதிரி பிரிஞ்சு வந்தால் தான் நம்ம கூழை ஆஃப் பண்ணணும். மோந்து வச்ச தண்ணியை இதில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு துழவி விட்டுக்கினே வரணும். எப்படி பாருங்கள், அந்த லேயர் மாதிரி வந்துச்சுன்னா தான் கூழ் வெந்ததுக்கு சமம். மறுநாள் காலையில் இந்த மாதிரி ஏடலாக கூழ் நல்லா ரெடியாக இருந்துச்சுன்னா தான் ஏடலாக படிஞ்சிருக்கும். ஏடலை எடுத்துட்டு நம்ம விருப்பம்தான் என்னென்ன போடுறோமோ, தயிர், வெங்காயம், மாங்காய், மாம்பழம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு காலையில் குடித்தோம்னா உடம்புக்கும் நல்லது. நம்மளுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை மிச்சமாகும். கேழ்வரகு மாவு முன்னாள் நைட்டு கரைச்சி வச்சாதான் நல்லா புளிக்கும். காலையில் கரைச்சி நைட்டுக்கு செஞ்சோம்னா அந்த அளவுக்கு மாவு புளிக்காது, கூழும் கொஞ்சம் நல்லா இருக்காது. முன்னாள் நைட்டு கரைச்சி வச்சு மறுநாள் கூழ் செய்யணும்.